ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய டே எப்படி போச்சு, என்னோடய லைஃப் எப்படி இருந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னெல்லாம் வந்து நான் ரொட்டீன் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நான் ஆர்டர் போட்டிருந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நான் வந்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியலாம், பட் அது ப்ரௌன் தான். ஸோ அதை தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இப்போது எப்படி இருக்குது லுக்கு, என்னோடய ஷெல்ஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி விட்டுட்டு தான் நான் மற்ற ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் கலைஞ்சு கிடந்தாலும் டக்குன்னு ஆனால் எடுத்து வச்சிட முடியுது. பிகாஸ் நம்ம வந்து வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வந்து எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சிட முடியுது. சோஃபா மேலே வந்து இந்த டவல்ஸ்லாம் போடுறத மட்டும் நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியல. அவசரத்தில் வந்து போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி கொஞ்சம் காரிடாரில் வந்து இந்த மாதிரி நிற்பேன். இப்போது செம்மையாக வந்து காற்றெல்லாம் வந்து அடிச்சிட்ருக்கு டெய்லியுமே. அதனால் நானும் என் பையனும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே வந்து நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் என் பையனுக்கு வந்து ஆயிலெலாம் தேய்ச்சி தலை வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். நான் எங்கெல்லாம் போயிட்டுருக்கேனோ அங்கெல்லாம் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான் என் பையன். இப்போ அடிக்கிற காற்றுலாம் அப்படியே ஆளையே தள்ளுற மாதிரி அடிக்குது. வெளியே போயிட்டு அப்படி நின்றோன்னா அப்படியே முடியெல்லாம் களைஞ்சு போயிட்டு அப்படியே ஆளையே தள்ளுது அந்த காற்று. என் ஹஸ்பண்டோட ஷர்ட்லாம் வந்து மடித்து வைக்கக்கூடாது. ஸோ அது வந்து கலையுதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஹேங்கரில் தான் போட்டு வைப்பார். அது என்னென்னா எனக்கு வந்து கிளட்டர் ஃபீல் கொடுக்குது. ஸோ விசிபிளாக தெரியறதுனால அது ஒரு மாதிரி கிளட்டராக இருக்குது. அதை வந்து எங்கே ஹேங் பண்ணால் வந்து விசிபிளாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மோஸ்ட்லி இந்த டிவி யூனிட் கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் மாட்டியிருந்தேன் இல்லையா வால்லலாம், அதெல்லாம் கூட நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இல்லைனா ஒரு ஃபைல் போட்டு அதை வந்து ஆல்பம் மாதிரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா எல்லா ஃபோட்டோஸும் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு இது ஒன்றும் மியூசியம் இல்லை இல்லையா, நிறைய வந்து மாட்டி வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று ரெண்டு நல்லா க்யூட்டாக இருக்க மாதிரி ரொம்ப பிடிச்சதாக மாட்டி வச்சோன்னா அது பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து கிடைக்காது. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து வெளிச்சம் வந்து ஹாலில் மட்டும்தான் கிடைக்கும். ஹாலில் மட்டும்தான் வெளிச்சம் கிடைக்கும். அண்டு கிச்சனில் கூட அவ்வளோவா கிடைக்காது. எல்லா இடத்துலையுமே ஆனால் விண்டோஸ் வச்சுருக்கோம். ஆனால் வந்து பெட்ரூம்லலாம் சுத்தமாக கிடைக்காது. ஹாலில் மட்டும் பெரிய விண்டோ வச்சுருக்கிறதுனால ஓப்பன் பண்ணால் நல்ல வெளிச்சமாக இருக்கும். அண்ட் கிச்சனில் பார்த்திங்கன்னா விண்டோ இருக்குது, பட் அதை ஓப்பன் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் வந்து வர மாதிரி இல்லை. அண்ட் கதவுலாம் திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே சூப்பராக காற்றடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹாலில் அண்ட் நான் வந்து ஏன் பாப்பாவோட கபோர்டில் வந்து அந்த நாட் போட்டு கட்டி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என் பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கிறதெல்லாம் அவனுக்கு கலைச்சி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் நான் வந்து அவனை அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா யார் எடுத்து வைக்கிறது. அண்ட் இன்றைக்கி வந்து பாயில்டு எக்கு, மாங்காய் சாதம், வாழைக்காய் பொரியல் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் மாங்காய் சாதம் பண்ணேன். ஒரு மாங்காயில் தான் பண்ணியிருந்தேன் 2 பேருக்கு. ஸோ இன்னொரு மாங்காய் வந்து பேலன்ஸ் இருந்துச்சா. ஸோ என்ன பண்ணுறது, மறுபடியும் எனக்கு டெம்ட் ஆச்சு அந்த மாங்காய் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அகெயின் வந்து செஞ்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். இன்றைக்கும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ தெரியல, இந்த மாங்காய் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. உங்களில் யாருக்கெல்லாம் மாங்காய் சாதம் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் நான் சாப்பிட்றத பார்த்து என் பையன் டெம்ட் ஆகி மம்மம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பேபிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட டாய்ஸ் எவ்வளோ கொட்டி கிடந்தாலும் சரி அதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாது. கிச்சன்லேருந்து தான் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பண்ணுவாங்க.
என் பையனை பார்த்தீங்களா, அவன் கையில் வந்து இட்லி தட்டு வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அந்த கிச்சனில் வச்சுருக்கேன் இல்லையா கலர் கலராக ட்ரேஸு, அதை தான் எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டுருப்பான். அதை அப்படியே ட்ரேவோடு தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஹால் ஃபுல்லாக கலைச்சி போட்டுருவான் அதெல்லாம். அண்ட் லன்ச் வந்து பாப்பாவுக்கு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்படி தான் வந்து என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கு டெய்லியுமே. அண்ட் இது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சாரா.